வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப ரீசெண்டா தெலுங்குல வெளியே இருக்க பாம கலாபம் 2 அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். பாம கலாபம் 1 பார்த்தா தான் 2 புரியுமான்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அப்படிலாம் கிடையாது, டைரக்டா நீங்க இதை கூட பார்க்கலாம். அப்படி இல்ல ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஹீரோயினுக்கு ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கால் வரதை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோயின் கொஞ்சம் தள்ளி தான் இருக்காங்க. இவங்க பேரு அனுப்பமா அப்படின்றது. இப்ப அனுப்பமாவை கன் பாயிண்ட்ல ஒருத்தர் நிறுத்தி வச்சிருக்கான். இவன் பேரு தாசி அப்படின்றது. இவன் பெரிய டானா இருப்பான். இப்ப கன்னால இவங்களை ஷூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஷூட் பண்றதுக்காக வரான். இங்கதான் பாம கலாபம் 2 அப்படின்ற மாதிரி படத்தோட டைட்டில போடுறாங்க. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைப்பாங்க. இதனால தான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கும். இதுக்கப்புறம் அந்த வீட்டுல இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் நினைக்கிறாரு. நம்ம புது வீட்டுக்கு போக போறோம், அந்த வீட்டுல நீ இந்த மாதிரிலாம் நடந்த கூடாது, எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் இந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி புது வீட்டுக்கு வந்து பாலெல்லாம் காய்ச்சிடுறாங்க. இப்ப ரொட்டீன் லைஃப்ல நடக்க ஆரம்பிக்குது. இவங்க இருக்காங்கல்ல, பால்கனில இருந்து எதர்ச்சியா ஒரு விஷயத்த பாக்குறாங்க. அதாவது இங்க வாட்ச்மேனா ஒரு நபர் இருப்பாரு. அடுத்தவங்க காருக்குள்ள இருக்க பொருள் எல்லாம் திருட்டுத்தனமா கதவை திறந்து எடுத்துட்டு இருக்காரு. இத பார்த்தோம் பார்க்காத மாதிரி இவங்க விட்டுறாங்க. இவங்க வீட்டுல ஒரு லேடி வேலை பாக்குறாங்க. அவங்க இருக்காங்கல்ல, பக்கத்து வீட்டுல நடக்கிறத பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோனோட இயல்பு என்னன்னா அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. ஆனா இதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் அப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார்ல, அதனால அடுத்தவங்க கதையெல்லாம் என்கிட்ட பேசாத, ஒழுங்கா வேலையை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரிலாம் வேலைக்காரி கிட்ட சொல்றாங்க. ஹீரோனை பொறுத்த வரைக்கும் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கான கோல்டு பட்டனே உங்களுக்கு கிடைச்சிருது. இப்ப ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஆரம்பிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிடுறாரு. நான் ஷில்பாவை மட்டும் சேர்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கும் சரின்னு ஏத்துக்கிறாரு. இந்த ஷில்பா யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல இவங்க வீட்டுல வேலை பார்த்தவங்களா இருப்பாங்க. ஷில்பாவும் ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணுங்க, அப்புறம் நான் வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன ப்ராமிஸ்னா இந்த வாட்டி எந்த பிரச்சனையில என்ன மாட்ட வைக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கண்டிப்பா பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க வேலையில சேர்த்துக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஹோட்டல் ஆரம்பிச்சிடுறாங்க. நல்லபடியா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஹோட்டல்ல ரெனோவேஷன் ஒர்க் எல்லாம் முழுசா முடிஞ்சிருக்காது. மேல இருந்து செவர் இருக்கு பாத்தீங்களா, பிச்சி பிச்சி விழுந்துகிட்டே இருக்கு. சார் கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, மேல இருந்து விழுந்துற போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி ஈரின் கிட்டயும் இதை சரி பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஈரினும் இவங்க கிட்ட சொல்றாங்க. இப்பதான் ஒரு குக்கிங் காம்படிஷன் வருது, நான் இதுல கலந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட கேக்குறாங்க. ஹஸ்பண்டோ சரி அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஈரினை பொறுத்த வரைக்கும் கார்லாம் சரியா டிரைவ் பண்ண தெரியாது. ஆனா ஹஸ்பண்ட் கிட்ட இன்னைக்கு நான் டிரைவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உனக்கு தான் சரியா ஓட்ட தெரியாதுல்ல, நானே டிரைவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவரே டிரைவ் பண்றாரு. இப்பதான் ஆண்டனின்னு ஒரு நபரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் பெரிய பிசினஸ் மேனா இருப்பாரு. அதே மாதிரி ஒரு ஆக்டர்ஸ் கூட பழகிட்டு இருக்காரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன நாடகம் மட்டும் தான் நடிச்சிருக்காங்க. இவர் சினிமால லான்ச் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் ப்ராமிஸ் பண்ணிருப்பாரு. அதனால தான் இவங்க ரெண்டு பேருமே க்ளோஸ் எல்லாம் பழகிட்டு இருக்காங்க. ஈரின் ஒரு குக்கிங் காம்படிஷன்ல கலந்துக்கிறேன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அதை நடத்துறவரே இந்த ஆண்டனியா தான் இருப்பாரு. இப்ப அது சம்பந்தமா பேசுறதுக்காக வந்துடுறாரு. கூடிய சீக்கிரத்துல இந்த காம்படிஷன் நடக்க போது, விக்ரம் அப்படின்ற பெரிய செஃப் தான் இதுக்கு சீஃப் கெஸ்டா வரப்போறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பரிசு காத்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டிராஃபியை காட்டுறாரு. சேவல் மாதிரி தான் அந்த டிராஃபி இருக்கு. இதெல்லாம் ஈரினோட வீட்டுல நியூஸா ஓடிட்டு இருக்கு. ஈரினோ வேலை பார்த்துக்கிட்டே இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சுக்கிறாங்க. இப்ப ஹஸ்பண்டுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் தராங்க. ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் பிசினஸ் மீட்டிங்காக போறாரு. 2 வாரம் கிட்ட ஆகும், நீ அது வரைக்கும் பிரச்சனை பண்ணாம இருன்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, போயிட்டு வாங்கன்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. ஈரினை பொறுத்த வரைக்கும் கார்லாம் ஓட்ட தெரியாதுல்ல, அதனால கிளாஸ் மாதிரி அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பவுமே போல லேட்டா அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு. நீ எப்பதான் ஓட்ட கத்துக்க போறியோ அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்றாரு. நீங்க வேணா பாருங்க, சீக்கிரமா கத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்பதான் ஈரின் கடைக்கு 2 போலீஸ் வராங்க. அங்க இருக்க ஷில்பா கிட்ட பேசுறாங்க. இங்க கஞ்சா வியாபாரியான மல்லேஷ்ன்றவன் அடிக்கடி வந்துட்டு இருக்கான், அவனை பிடிக்கிறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். நாங்க இருக்கிறத பத்தி அவனுக்கு சிக்னல்ல புரிய வைக்காதீங்க, அமைதியா உங்க வேலையை பாருங்கன்னு சொல்றாங்க. இவங்க இருக்காங்கல்ல, இந்த தகவலை உடனே ஈரினுக்கு கால் பண்ணி சொல்றாங்க. மல்லேஷ்னா கருப்பா வருவானே அவன் தானே, அவன் மேல எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே டவுட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அந்த மல்லேஷ் வந்துடுறான். என்ன வேணும்ன்றத ஆர்டர் மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். அக்கா அவன் வந்துட்டான் அப்படின்ற மாதிரி ஷில்பா சொல்லிட்டு இருக்காங்க. நான் உடனே கிளம்பி வரேன், அது வரைக்கும் நடக்கிறத என்கிட்ட சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. ஷில்பாவும் நடக்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவன் வந்துட்டான்னு தெரிஞ்சோன்னா போலீஸும் அமுக்கிறதுக்காக வராங்க. அப்பன்னு பார்த்து மேல இருந்து செவரு பிஞ்ச மாதிரி விழுது. இதனால அவன் இருக்கான் பாத்தீங்களா, சுதாரிச்சு வேகமா இவங்களை தள்ளி விட்டு ஓட ஆரம்பிக்கிறான். போலீஸும் பிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி பின்னாடியே ஓடிட்டு இருக்காங்க. இதை பத்தி எல்லாம் ஷில்பா சொல்லிட்டு இருக்காங்க. ஷில்பாக்கு துணையா அந்த இடத்துக்கு போகணுன்றதுக்காக ஈரினோ வேகமா காரை எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து தெரியாதனமா ஒருத்தனை இடிச்சிடுறாங்க. வேற யாரும் இல்ல, மல்லேஷ தான் இவங்க இடிச்சிருவாங்க. மல்லேஷ் வலியால துடிச்சிட்டு இருக்கான். இவங்க ஆக்சிடென்ட் மாதிரி பண்ணிட்டாங்கல்ல, அதனால எல்லாருமே சுத்தி வந்துடுறாங்க. இப்ப இவர் இருக்கார்ல, நான் இந்த விஷயத்த பண்ணல, இந்த பொண்ணு தான் பண்ணா அப்படின்ற மாதிரி ஈரினை ப்ளேம் பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு.
ஈரினும் நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது நடந்துட்டு இருக்கும் போது கரெக்டா போலீஸுங்க வந்துடுறாங்க. மேடம் நீங்க நல்லதான் பண்ணிருக்கீங்க, இவனை பிடிக்கிறதுக்காக தான் நாங்க ட்ரை பண்ணோம், நீங்களே பிடிச்சு தந்துட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போறாங்க. இப்பதான் ஆண்டனி பண்ணிருக்க ஐடியாவை பத்தி நமக்கு தெரிய வருது. இவர் சேவல் மாதிரி ஒரு டிராஃபி வச்சிருந்தாரு பாத்தீங்களா, அதுக்குள்ள வந்து கஞ்சாக்கான மூலப்பொருள் இருக்கும், அதோட மதிப்பு 700 கோடி ரூபாய். இது 700 கோடி ரூபாய்க்கு தாசி கிட்ட விக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதை விட அதிகமா விக்க முடியாதா, நீ அதிக விலை சொல்லி பேசி பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. தாசியை பொறுத்த வரைக்கும் பேரம் பேசுறது சுத்தமா பிடிக்காது, இருந்தாலும் நீ சொல்லிட்டல பேசி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி ஆண்டனியோ சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி அந்த தாசியை நமக்கு காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் நேரங்காலம்லாம் ரொம்ப பார்த்து தான் ஒரு விஷயத்த செய்வாரு. இப்போ ஒருத்தனை கொலை பண்ணோம், அது கூட கரெக்டான டைம் பார்த்து தான் கொலை பண்றாரு. இவரோட அப்பதான் இவருக்கு நேரம்லாம் பார்த்து சொல்லுவாரு, இன்னும் அரை மணி நேரம் கழிச்சு அந்த ஆண்டனிக்கு கால் பண்ணு, டீல் நல்லபடியா முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஈரினை காட்டுறாங்க. ஈரினுக்கு ஹஸ்பண்ட் கால் பண்ணிருக்காரு. நீ சொன்ன கேட்க மாட்டல, திரும்பி திரும்பி இந்த பிரச்சனையை பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. நான் என்ன பண்ணேன்னு கேக்குறாங்க. முதல்ல டிவியை பாருன்னு சொல்லிட்டாரு. இவங்களும் டிவியை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தான் மல்லேஷ புடிச்சு குத்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ்ல ஓடிட்டு இருக்கு. என் மேல எந்த தப்பும் இல்லைன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா ஹஸ்பண்ட் கேட்க மாட்டாரு, பயங்கரமா கோவப்பட்டு காலை கட் பண்ணிடுறாரு. அதே சமயம் இவங்க ட்ரெயினரா இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும்ன்றதுக்காக பேட்டியில நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இவர் வேற தேவையில்லாம இப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப தாசி இருக்கான் பாத்தீங்களா, ஆண்டனிக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். இவங்க தான் வேலையை கொஞ்சம் அதிகமா சொல்ல சொன்னாங்கல்ல, அதனால இவர் என்ன பண்றாருன்னா 1000 கோடி ரூபாய் தந்துட்டு வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது 1000 கோடியா, முன்னாடி 700 கோடின்னு தானே சொன்னேன், நான் அவ்வளவுதான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், எனக்கு தான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா ஆண்டனி இருக்காருல, எதுவுமே சொல்லாம காலை கட் பண்ணிடுறாரு. என்ன இவன் எதுவுமே சொல்லாம காலை கட் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி இவரும் கோவப்படுறாரு. தாசி கிட்ட இந்த பொருளை விக்கலனா வேற யார்கிட்ட விக்கிறது அப்படின்ற மாதிரி ஆண்டனி கேக்குறாரு. எனக்கு மதுரையில ஒரு நபரை தெரியும், அவர் கண்டிப்பா வாங்கிப்பாரு, அவருக்கு கால் பண்ணி பேசி பாருங்க அப்படின்ற மாதிரி இந்த ஆக்டர் சொல்றாங்க. சரின்ற மாதிரி ஆண்டனியும் கால் பண்ணிட்டாரு. இவரோட பேரு மாணிக்கம் அப்படின்றது, மதுரையில கேங்ஸ்டரா இருப்பாரு. கால் பண்ண ஆண்டனி இருக்காரு பாத்தீங்களா, இதை வச்சு 3000 கோடி ஈஸியா சம்பாதிக்கலாம், எனக்கு 1000 கோடி ரூபாய் தந்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப டீல முடிச்சுப்போம் அப்படின்ற மாதிரி மாணிக்கமும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஈரினை காட்டுறாங்க. நியூஸ்ல தான் அந்த காம்படிஷன்ல யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. ஈரினும் செலக்ட் ஆயிருப்பாங்க. இத வேகமா ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லலான்னு கால் பண்றாங்க. நான் பிஸியா இருக்கேன், அப்புறமா கால் பண்ணு அப்படின்ற மாதிரி அவரும் கட் பண்ணிடுறாரு. இதனால இவங்களும் லைட்டா ஃபீல் பண்றாங்க. பையனுக்கு ட்ரீட் வைக்கிறதா சொல்லி வெளியே கூட்டு போறாங்க. அப்படியே கட் பண்ணி தாசியை நமக்கு காட்டுறாங்க. அவர் பேசிட்டு இருக்கும் போதே காலை கட் பண்ணிட்டார்ல, அப்பவும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கால் பண்ணுன்னு சொல்லியிருப்பாரு. இப்ப அந்த டைம் ஆயிருது. கால் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா ஆண்டனி அந்த ஆக்டர்ஸ் கூட ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதனால ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி ஆண்டனி காலியே எடுக்க மாட்டாரு. ஏன் காலியே எடுக்க மாட்டானா அப்படின்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு. இவரோட ஆட்கள் 2 பேரும் அங்க போக சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு. அந்த 2 பேருமே ஆண்டனி இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆண்டனி மசாஜ் தான் பண்ணிட்டு இருப்பாரு. ஆண்டனிக்கு பக்கத்துல வேற ஒரு நபர் மசாஜ் பண்ணிட்டு இருப்பாரு. அவரை கொடூரமா சாவடிச்சிடுறாங்க. இப்ப ஆண்டனியை சாவடிக்கிற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தாசி கிட்ட பேச வைக்கிறாங்க. ஏற்கனவே பேசின காசுக்கு என்கிட்ட தரணும், அப்படி இல்லைன்னா நீ சாகணும், எதை முடிவு பண்ண போற அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. நான் உன்கிட்டயே தந்துடுறேன், அந்த காம்படிஷன் நடக்குதுல அந்த நாள் வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. தாசியா சரின்ற மாதிரி கேட்டுக்கிறாரு. இப்ப தாசிக்கு தான் தரப்போறோம்னு ஆயிடுச்சுல்ல, அதனால மாணிக்கத்துக்கு தர முடியாதுன்றத சொல்லிடணும்ன்ற மாதிரி மாணிக்கத்துக்கு கால் பண்ணி முடியாதுன்னு சொல்லிட்டாரு. மாணிக்கம் ஏன் எதுக்குன்னு கேக்குறாரு. முடியாதுன்னா முடியாது, என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. நடந்த விஷயத்தை பத்திலாம் அந்த ஆக்ட்ரஸ் கிட்ட இவரும் புலம்புற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சரி விடுங்க, அந்த தாசி கிட்டே நம்ம டீலை முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அதை வச்சிருக்கவே எனக்கு பயமா இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் இவர் புலம்புறாரு. ஒன்னும் இல்லங்க விடுங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களை கார்ல கூட்டு போற நபர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க பேசுற எல்லா விஷயத்தையும் கேட்டுறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் சீக்ரெட் ஏஜென்ட்டா இருப்பாரு. இப்ப சொல்ல வேண்டியவங்களுக்கு இந்த தகவலை சொல்லிடுறாரு. சக்கரவர்த்தி அப்படின்றவர் தான் இந்த டீமோட ஹெட்டா இருப்பாரு. டீம் எல்லாருமே வாங்கன்ற மாதிரி டீம் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இந்த காம்படிஷன் அன்னைக்கு பொருள் கைமாற போகுது, எப்படியாவது தாசி அந்த இடத்த வச்சு பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க பேசும்போது சதான்ற ஒரு ஆபீசரை மட்டும் சேர்த்துக்க மாட்டாங்க. அந்த சதான்ற ஆபீசருக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல கை போயிருக்கும், அதனால தான் இந்த மாதிரி அவரை ஒதுக்கிட்டு இருக்காங்க. அவர் இருக்காரு பாத்தீங்களா, தாசியை பிடிக்கிறதுக்கு நானும் இருந்தா நல்லா இருக்கும், என்னையும் டீம்ல சேர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு சக்கரவர்த்தி என்ன சொல்றாருன்னா, ஒரு காலத்துல வேணா நீ சூப்பரான ஆபீசரா இருக்கலாம், ஆனா இன்னைக்கு டெஸ்க் வேலை பார்க்கறதுக்கு மட்டும் தான் நீ லாய்க்கு, அதனால இந்த விஷயத்தெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி தெனாவட்டா பேசுறாரு. இதனால சதா இருக்காரு பாத்தீங்களா, சோகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஈரேனும் நைட்டு நேரம் வெளியே கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப மல்லேஷ் வாசல்ல வச்சு லாக் பண்ணிடுறான். ஒன்னால தான் நான் மாட்டினேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். நான் தெரியாதனமா தான் இடிச்சேன், என்ன விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா மேற்கொண்டு அவன் மிரட்டுற மாதிரி பேசிட்டு இருக்கான். அந்த வழியா ஒரு ஆட்டோ டிரைவர் வராரு. என்னடா லேடிஸ் கிட்ட வம்பு பண்ற, முதல்ல போன்ற மாதிரி அவனை அங்கிருந்து அனுப்பி விட்டுறாரு. இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, இந்த விஷயத்தெல்லாம் ஷில்பா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஷில்பா கூட பேசிட்டு இருக்கும் போதே அவங்க கிட்ட இருந்து கால் வருது. உன் பையன் இந்த ஸ்கூல்ல தானே படிக்கிறான், உன் பையனை என்ன பண்ணுமோ நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுற மாதிரி பேசிட்டு இருக்கான்.
இப்ப ஷில்பா இருக்காங்கல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆபீசர் இருக்காரு, அவர்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லலாம், அவர் பாத்துப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி அப்படின்ற மாதிரி ஈரனும் ஏத்துக்கிறாங்க. சதாவை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியோட சந்தோஷமா இருந்திருப்பாரு, அதே மாதிரி நிறைய மெடல்லாம் வாங்கியிருப்பாரு. ஆனா ஆக்சிடென்ட்ல கை போச்சு பாத்தீங்களா, அப்பத்துல இருந்து யாருமே இவரை மதிக்கிறது இல்ல. இதை நினைச்சு ஒவ்வொரு நாளும் ஃபீல் பண்ணிட்டாரு. பேசாம சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டாரு. அப்பதான் யாரோ கதவை தட்டுறாங்க. திறந்து பார்த்தா இவங்க 2 பேர் தான் வந்திருக்காங்க. இப்ப ஷில்பா இருக்காங்க பாத்தீங்களா, ஈரினுக்கு நடந்த பிரச்சனையை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஈரின் ஒரு காம்படிஷனுக்கு போனோம், நீங்க தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. மல்லேஷ்ன்ற அந்த பையனால் தானே பிரச்சனை, அந்த பையனை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீங்க தைரியமா கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இவர் இருக்கார்ல, உங்க போனை மட்டும் தந்துட்டு போங்க, ஏன்னா அந்த மல்லேஷை ட்ரேஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கும்னு சொல்லிட்டாரு. சரி அப்படின்ற மாதிரி ஈரின் போனை மட்டும் தந்துட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. மறுநாள் காலையில இவங்க ஹோட்டல்ல வேலை பார்க்கறதுக்காக 2 பேருமே வந்துடுறாங்க. இப்பதான் ஷில்பா ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜ்ல அந்த மல்லேஷ் இறந்து போன மாதிரி கிடக்குறான். அவர் தான் பாத்துக்கிறேன்னு சொன்னார்ல, அதுக்குள்ள அவசரப்பட்டு எதுக்காக கொன்னீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஷில்பா கேட்டுட்டு இருக்காங்க. எது நான் கொன்னனா, நான் ஏன் கொலை பண்ண போறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஈரின் கேட்டுட்டு இருக்காங்க. நாளைக்கு ஹோட்டல்ல வச்சு பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சதா சொல்லியிருப்பாரு. இப்போ ஹோட்டலுக்கும் வந்துடுறாரு. இவர்கிட்ட எப்படி இந்த விஷயத்த சொல்றது, சொன்னா நம்புவாரா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப பக்கத்துல வந்து சொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அதுக்குள்ள இவர் இருக்கார்ல, நான் தான் மல்லேஷை கொலை பண்ணேன், ஆனா நான் தான் கொலை பண்ணேன்றதை உங்களால ப்ரூவ் பண்ணவே முடியாது, நீங்க கொலை பண்ண மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் நான் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எதுக்காக சார் இந்த மாதிரிலாம் பண்ணீங்க, நான் உங்களை தானே நம்புனேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க ஒரு குக்கிங் காம்படிஷன் போறதா சொன்னீங்க பாத்தீங்களா, உங்களால எனக்கு ஒரு வேல்யூ ஆகணும், அங்க இருக்க டிராஃபியை நீங்க தான் எனக்கு தூக்கி தரணும், அப்படி தந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணி வைக்கிறேன், அப்படி இல்லைன்னா நீங்க கம்பி தான் எண்ணணும் அப்படின்ற மாதிரி மிரட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. நாளைக்கு நான் வருவேன், ஓகே சொல்றதுனா எனக்கு இட்லியை வைங்க, அப்படி இல்லைன்னா எனக்கு புரிய வைங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஈரனும் இந்த சதா சொன்னதையும் யோசிச்சுட்டு இருக்காங்க. தேவையில்லாம புது பிரச்சனையில மாட்டிக்கிட்டுமே நினைக்கிறாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட இதை சொல்லாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் பிரச்சனையே பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொன்னார்ல, சொன்னா கோவப்படுவாருன்றதுக்காக இவங்க சொல்லாம விட்டுறாங்க. இப்ப மறுநாள் அவரும் சாப்பிடறதுக்காக வந்துடுறாரு. இவங்களும் எடுத்துட்டு வந்து இட்லியை வைக்கிறாங்க. இவர் இந்த இடத்துல சிரிக்கிறாரு. சரி முதல்ல பாடியை டிஸ்போஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டாரு. பாடியை புதைக்கிறதுக்கு இவங்க 2 பேரையும் குழி நோண்ட விடுறாரு. அவங்க 2 பேர் குழி நோண்டிட்டு இருக்கிறதுலாம் இவர் வீடியோ மாதிரி எடுத்து வச்சுக்கிறாரு. ஷில்பா இருக்காங்கல்ல, பிரச்சனையெல்லாம் மாட்ட வைக்க மாட்டேன்னு சொன்னீங்க, இப்ப மாட்ட வச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காங்க. நீ தான் இந்த நபர்கிட்ட கூட்டு போன, நீ தான் இந்த பிரச்சனைக்கு ஆரம்பம் அப்படின்ற மாதிரிலாம் ஈரின்னு சொல்றாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, வேற யாருக்கோ கால் பண்ணி ரீச் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. அந்த லேடி பேரு ரேகா அப்படின்றது. ஆனா ரேகாவை இவரால ரீச் பண்ண முடியல. என்கிட்ட ஒரு சூப்பர் டீல் இருக்கு, ரேகாவை நீ பார்த்தனா என்ன கான்டாக்ட் பண்ண சொல்லு அப்படின்ற மாதிரி வேற ஒரு நபர்கிட்ட தகவலை சொல்றாரு. இப்ப நமக்கு ஜாகிர் அப்படின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. அவர் எலக்ட்ரானிக்ஸ் கடையில வேலை பார்க்கறாரு. ஸ்மோக் பண்ணிக்கிட்டே வேலை பார்க்கறாரு. இதனால ஓனர் இருக்கார்ல, இந்த மாதிரிலாம் நீ ஒன்னும் வேலை பார்க்க தேவையில்ல, முதல்ல வேலையை விட்டு போன்ற மாதிரி இவரை துரத்தி விடுறாரு. கோவப்பட்ட இவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த இடத்துல சின்னதா ஒரு பிளாஸ்ட் மாதிரி ஏற்படுத்திடுறாரு. என்னையா வேலையை விட்டு தூக்குற, உனக்கு தேவைன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் சதா இருக்கார்ல, இவரை வழியில பிக்கப் பண்ணிக்கிறாரு. நம்ம பாபுவை பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப பாபுன்ற இந்த நபரை நமக்கு காட்டுறாங்க. பெரிய லாக்கரை கூட ஈஸியா ஓபன் பண்ணிடுவாரு. ஃபேமிலி கூட பேசிட்டு இருக்கும் போது தான் ஜாகிரை இவரை கூப்பிடுறதுக்காக வராரு. ஒரு லாக்கரை ஓபன் பண்ணும் அப்படின்ற மாதிரி சதா சொல்றாரு. இப்ப ஃபேமிலிலாம் இருக்காங்க, என்னால இந்த வேலையை பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பாக்குறியான்லாம் உங்ககிட்ட கேட்கல, கண்டிப்பா பார்க்கணும்னு சொல்றேன், ஏறு வண்டியில அப்படின்ற மாதிரி இவரும் மிரட்டி அங்க இருந்து கூட்டு வராரு. இவங்க 4 பேரை வச்சுதான் சதா இந்த விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறாரு. இந்த வேலை மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா உங்க ஒவ்வொருத்தருக்கும் 25 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லிட்டாரு. முதல்ல அந்த ஹோட்டலை பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும், நீங்க ஒர்க்கர் மாதிரி போங்க, அதே மாதிரி கஸ்டமர் மாதிரி போங்க, ஆனா அந்த ஹோட்டல்ல ஒரு இடம் விடாம எல்லா இடத்த பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, 2 டீமா பிரிஞ்சுக்கிறாங்க. அந்த ஹோட்டலை பத்தின எல்லா தகவலையும் சேகரிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சக்கரவர்த்தி இருக்காரு பாத்தீங்களா, டீம் கூட சேர்ந்து வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. சாதாவும் அவங்களுக்கு தெரியாம அங்க இருந்து சில காப்பி எல்லாம் எடுத்துறாரு. அந்த காப்பியும் இவருக்கு யூஸ் ஆகுது. இப்போ இவங்களுக்கு அந்த பில்டிங்கோட ப்ளூ பிரிண்ட் கிடைச்சிருது. எப்படிலாம் போனோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க. இந்த பிளானிங்லாம் முடியிற வரைக்கும் பையன் நம்ம கிட்ட இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி ஈரின் யோசிக்கிறாங்க. அம்மா நான் அந்த காம்படிஷனுக்காக ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கேன், அதனால பையனை ஒரு வாரம் மட்டும் நீங்க வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி ஈரின் அம்மாவும் ஏத்துக்கிறாங்க. அதே மாதிரி ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அன்னைக்கு கோவமா பேசினதுக்கு சாரி, நீ காம்படிஷனுக்கு போறல நல்லபடியா பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஹஸ்பண்ட் கிட்ட இதை சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி இவங்களும் ஃபீல் பண்றாங்க. இப்போ இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி அந்த பில்டிங்கோட டாப்பை கவனிக்கிறாங்க. அங்கதான் ஆண்டனியோ அந்த ஆக்ட்ரஸும் சேர்ந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க 2 பேரோட ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணி தான் உள்ள போக முடியும் தெரிய வருது. இத பத்திலாம் இவங்க சதா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க நினைக்கும் போது வீட்டுக்குள்ள இருக்க சிசிடிவி எல்லாம் கட் பண்ணல, அதுக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் சதா யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஈரினும் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அங்க கிளீன் பண்றதுக்கு ஒரு லேடி போவாங்கல்ல, அந்த லேடி போகும்போது ஒரு டிவைஸை உள்ள அனுப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இவங்க இருக்காங்கல்ல, கிளீன் பண்ற லேடிக்கே தெரியாம ஒரு டிவைஸை வச்சிருக்காங்க. அவங்க அது தெரியாம உள்ள கிளீன் பண்றதுக்கு போறாங்க. இவங்க இருக்காங்கல்ல, ரிமோட் மூலமா அதை கண்ட்ரோல் பண்ணி சேஃபா ஒரு இடத்துல மறைச்ச மாதிரி வச்சிருக்காங்க. அந்த டிவைஸ் மூலமா இவங்க எப்பனாலும் அங்க இருக்கிற சிசிடிவி எல்லாம் கட் பண்ணிக்க முடியும். இப்பதான் ரேகா கிட்ட இருந்து கால் வருது. இவரும் பேச ஆரம்பிக்கிறாரு. தாசியோட பொருள்லாம் எனக்கு வேணாம், ரிஸ்க் அப்படின்ற மாதிரி ரேகாவும் சொல்றாங்க.
தாசி 700 கோடிக்கு வாங்குறதுக்கு பிளான் போட்டிருக்கான், உனக்கு 350 கோடிக்கு தரேன், நல்லா யோசிச்சு முடிவு பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் அந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. ஆண்டனியோட ஃபிங்கர் பிரிண்டை எப்படி எடுக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆண்டனி ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்க வேணாம், ஆக்ட்ரஸோட ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துக்கலாம், நீங்க 2 பேர் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சதா சொல்லிட்டாரு. அதனால அந்த ஆக்ட்ரஸ் குடிக்கிற இடத்துக்கு இவங்க 2 பேருமே வந்துடுறாங்க. அந்த ஆக்ட்ரஸ் பாட்டுக்கு சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. எப்படியாவது அந்த கிளாஸை தூக்குனா போதும் அப்படின்ற மாதிரி தான் இவங்க 2 பேருமே யோசிக்கிறாங்க. இப்ப ஈரன் இருக்காங்கல்ல, நான் உங்களோட ஃபேனு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பக்கத்துல வந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்த மாதிரி போட்டோ எல்லாம் எடுக்கிறாங்க. இதுதான் கேப்ன்ற மாதிரி ஷில்பா அந்த டைம் கிளாஸை தூக்கிடுறாங்க. அவங்க டச் பண்ண இடத்துலயே இவங்க டச் பண்ணனால கைரேகைலாம் போயிருது. அதை மீறி கைரேகை எடுக்கலான்னு பார்த்தா தெரியாதனமா கிளாஸை கீழே வேற போட்டுறாங்க. ஈரன் என்ன சொல்றாங்கன்னா, திரும்பி நாலாம் போக மாட்டேன், நீ தான் போய் எப்படியாவது கைரேகையை எடுத்துட்டு வர அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால ஷில்பா இருக்காங்க பாத்தீங்களா, நான் உங்களோட ஃபேன்ன்ற மாதிரி பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்க கூட போட்டோ எடுக்கணும், போட்டோ எடுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சரின்ற மாதிரி அவங்களே போட்டோவை எடுக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க போகும்போதே போன்ல ஒரு பேப்பரை ஒட்டி தான் கொண்டு போயிருப்பாங்க. அந்த பேப்பரை எடுக்கிறது மூலியமா இவங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருது. இப்ப பாபு இருக்கான் பாத்தீங்களா, இவங்க கடையில உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். இப்ப ஷில்பாவும் இந்த இடத்துல உட்காரத தள்ளி உட்காருன்னு சொல்றாங்க. ஏன் உட்கார கூடாது, நான் இங்கதான் உட்காருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இப்ப மேல இருந்து செவர்ல பெரிய பீஸ் விழுந்துருது. இவன் கையில விழுந்திருக்கும், அதனால கிளாஸால கை குத்தி கிழிச்சுக்குது. இப்ப டாக்டர் கிட்ட செக் பண்ணி பாக்குறாங்க. ஒரு வாரம் இவரால கையை அசைக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் டாக்டர் சொல்றாங்க. அப்ப லாக்கை யார் ஓபன் பண்றது அப்படின்ற மாதிரி சதாவும் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. இதுக்கப்புறம் இவன் தேவையில்லை, இவனை புதைங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப எல்லாருமே புதைக்கிறதுக்கு தயங்கிட்டு இருக்காங்க. இவர் மிரட்டி புதைக்க சொல்லிட்டாரு. பாபுவை என்ன விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சிட்டு இருக்காரு. ஈரன் இருக்காங்கல்ல, பாபுவை விட்டுலாம், வேற ஒரு வழி இருக்குன்ற மாதிரி சதாவை பார்த்து சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி ஈரன் பிளாட்ல திருட்டு வேலை எல்லாம் பாக்குறாரு பாத்தீங்களா, அவரை காட்டுறாங்க. அவர் இப்பதான் ஒரு திருட்டு வேலை பார்த்துட்டு வராரு. இவங்களும் அந்த இடத்துல வச்சு அவரை லாக் பண்ணிடுறாங்க. 25 லட்சம் ரூபாய் தரோம், எங்களுக்காக ஒரு வேலை பார்க்கணும்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரை இவங்களோட டீம்ல ஜாயின் பண்ணிடுறாரு. ஸ்பீடா எப்படி அந்த லாக்கரை ஓபன் பண்றது அப்படின்ற மாதிரி 2 பேருக்குமே சதா சொல்லி தந்துடுறாரு. இவங்களும் பயங்கரமா ட்ரைனிங் எல்லாம் எடுக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ள இவங்களால லாக்கரை ஓபன் பண்ண முடியுது. இப்ப சதா இருக்காரு பாத்தீங்களா, ஜாகிர் கிட்ட தனியா பேசுறாரு. வேலை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க 3 பேரை நீ போட்டு தள்ளிடு, அதே மாதிரி அந்த பாபுவை நான் போட்டு தள்ளிடுறேன், ஏன்னா இவங்களால பிரச்சனை நமக்கு வரக்கூடாது, அதுக்காக தான் சொல்றேன். அதே மாதிரி அவங்களுக்கு சேர வேண்டிய பங்கு அமௌண்ட்டை நீயே எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாரு. சதாவை பொறுத்த வரைக்கும் நிறைய சர்டிபிகேட் எல்லாம் வாங்கியிருப்பாரு. அது எல்லாத்தையும் நெருப்புல போட்டு எரிச்சிட்டு இருக்காரு. அந்த அமௌண்ட் வந்துருச்சுன்னா அதை வச்சு வெளிநாட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி பக்காவா பிளான் எல்லாம் போட்டு வச்சிடுறாரு. இப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஈரன் ஹோட்டல்ல மீட் பண்ணிக்கிறாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, கால்ல என் கூட நீங்க கனெக்ட்லயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. இப்ப கிளம்பலாம் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஈரன் இருக்காங்கல்ல, என் பையனுக்கான கார் தான் இது, ஒருவேளை நான் திரும்பி வரலன்னா இந்த காரை தந்துருங்கன்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரும் வாங்கிக்கிறாரு. இப்ப தாசியும் அப்பாவும் சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அதே சமயம் சக்கரவர்த்தி இருக்காரு பாத்தீங்களா, டீமோட அங்க கிளம்பிட்டு இருக்காரு. அங்க ஷோவும் ஸ்டார்ட் ஆயிருது. இது எல்லாமே லைவ்ல தான் போயிட்டு இருக்கு. ஆண்டனியும் ஆக்ட்ரஸும் ஜட்ஜ் மாதிரி உட்காந்து இருக்காங்க. ஸ்பெஷல் ஜட்ஜா விக்ரம் அப்படின்ற ஒரு நபர் வந்திருக்காரு. அந்த விக்ரம ஈரனுக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இவங்க 2 பேர் மெம்பரா இருக்கிறதுனால காம்படிஷனுக்குள்ள நுழைஞ்சிருப்பாங்க. ஆனா மத்தவங்களால உள்ள நுழைய முடியாதுல்ல. அதனால இந்த ஜாகிர் என்ன பண்றாருன்னா, ஓட்டெல்லாம் போட்டு வென்டிலேட்டர் வழியா உள்ள நுழைஞ்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, கிரேன் மூலியமா அந்த இடத்துக்கு போற மாதிரி பிளான் இருக்கும். கஷ்டப்பட்டு கிரேன் மூலியமா வந்துட்டு இருக்காரு. சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணும் அப்படின்றது தான் இவங்களோட போட்டியா இருக்கும். ஜெயிக்கிறவங்களுக்கு அந்த டிராஃபி கிடைக்கும். இப்ப ஈரனும் ஷில்பாவும் சேர்ந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஈரனுக்கு மத்த வேலை இருக்கும்ல, அதனால நான் அங்க இருந்து சொல்றேன், சொல்றதுக்கு ஏத்த மாதிரி நீ சம அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. இப்ப ஈரன் இருக்காங்கல்ல, வேணும்ட்டே கையை கட் பண்ற மாதிரிலாம் நடிச்சிடுறாங்க. இப்ப கையில காயம்பட்டதுனால நீங்க தள்ளி போங்க அப்படின்ற மாதிரி அனுப்பிடுறாங்க. எமர்ஜென்சிக்காக ஸ்டெப்ஸ் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு போனோம், அதுக்கு ஒரு கார்டு தேவை. ஈரன் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த கார்டு வச்சிருக்க நபர்கிட்ட வந்துடுறாங்க. தெரியாதனமா அவர் மேல ஜூஸை ஊத்துற மாதிரி வராங்க. அதை தொடைக்கிற மாதிரி வந்தவங்க அவருக்கே தெரியாம அந்த கார்டை எடுத்துடுறாங்க. இப்ப அந்த கார்டு மூலியமா இவங்களால அந்த இடத்துக்கு போக முடியுது. நீங்க நார்மல் ஸ்டெப்ஸ்லயோ அப்படி இல்லனா லிஃப்ட்லயோ ஒரு குறிப்பிட்ட ஃப்ளோருக்கு மேல போக ஆரம்பிச்சீங்கன்னா செக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்காக தான் சீக்ரெட்டா போலான்றதுக்காக இந்த இடத்துல இவங்க போயிட்டு இருக்காங்க. இப்ப கஷ்டப்பட்டு நடந்து இவங்களும் 12வது ஃப்ளோர் கிட்ட வந்துடுறாங்க. அங்க ஒரே ஒரு கேமரா இருக்கும். அந்த கேமராவை பார்த்த மாதிரி இந்த லேசர் அடிங்க, அந்த கேமரா கொஞ்சம் கிளிச் மாதிரி ஏற்படும் அப்படின்ற மாதிரி சதா சொல்லி தந்திருப்பாரு. இவங்களும் அந்த கேமராவை பார்த்த மாதிரி லேசர் லைட் அடிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் மட்டும் அந்த கேமரா கிளிச் மாதிரி ஏற்படுது. அந்த கேப்ல இவங்களும் அடுத்த இடத்தை தாண்டி போயிடுறாங்க. கிரேன் ஆபரேட்டர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு ரூம் கிட்ட இந்த பெரியவரை கொண்டு வந்துடுறாரு. இந்த பெரியவரை வேகமா அந்த ரூம்ல இறங்கிடுறாரு. ஆனா ஈரன் இருக்காங்கல்ல, பக்கத்துல இருக்க ரூம் போறாங்க. ஆக்சுவலா அந்த கிரேன் ஆபரேட்டர் தான் தப்பா இறக்கி விட்டுருக்காரு. இப்ப தப்பா இறக்கி விட்டதுனால
என்னால என்ன பண்றதுன்னு உங்களுக்கு தெரியல, அனுப்பமா நமக்கு டைம்லாம் ரொம்ப இல்ல, யோசிச்சு ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி இவரும் பிரஷர் போட்டுட்டு இருக்காரு. இப்ப அனுப்பமா இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு டேபிள் அந்த இடத்துல வச்சிருக்காங்க. நீங்க தைரியமா ஏறி வாங்கன்ற மாதிரி இந்த பெரியவரை பார்த்து சொல்றாங்க. இவரும் பயப்படுறாரு. இப்ப தைரியத்தை வச்சு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஒரு குறிப்பிட்ட ஃப்ளோருக்கு மேல ஸ்டெப்ஸ் இருக்கவே இருக்காது, வெறும் லிஃப்ட் மட்டும் தான் இருக்கும். ஜாகிர் அந்த லிஃப்ட கட் பண்ணிடுவான். நீங்க லிஃப்ட்ல இருக்க படிக்கட் மூலமா மேல போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு. இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, லிஃப்ட்ல இருக்க படிக்கட் மூலமா மேல வந்து சேர்ந்துடுறாங்க. அவங்க வீட்டுக்குள்ள போனோனே சிசிடிவி கேமராலாம் கட் ஆயிருது. சிசிடிவி கேமராலாம் கட் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி ஆண்டனி சொல்லிட்டாரு. சின்ன ப்ராப்ளமா இருக்கும், இவ்வளவு பேரை மீறி யாரு உள்ள போக போறா, நீங்க ஃப்ரீயா விடுங்க அப்படின்ற மாதிரி ஆக்ட்ரஸ் சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. இப்ப அந்த லாக்கரை ஓபன் பண்றதுக்கான வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து ஈரின் எதையோ பார்த்து செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. எதை பார்த்து ஷாக் ஆவற, என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி சதா கேக்குறாரு. இங்க ஒரு பெரிய நாய் இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களும் பயந்துகிட்டே சொல்றாங்க. அது என்ன மாதிரியான நாய், அதை பத்தி சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அது என்ன நாயின்னு தெரிஞ்சோன்னா அதோட குணாதிசயத்தை பத்தி இவருக்கு தெரிஞ்சிருது. நீ தரைய தட்டு, அதுவே உன் பக்கத்துல வரும், தலையில தடவி கொடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க பயந்துகிட்டே தரைய தட்டுறாங்க. அந்த நாயும் பொறுமையா இவங்களுக்கு பக்கத்துல வருது. இவங்களும் தலையெல்லாம் தடவி கொடுக்குறாங்க. அது பாட்டுக்கு நார்மலா வேற ரூமுக்கு போயிருது. அதனால நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த பண்ணிக்கிட்டே ஈரன் ஷில்பாக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஷில்பாவும் பிரியாணியை செஞ்சு முடிச்சிடுறாங்க. அவங்க வைக்க சொல்ற இடத்துல வச்சிடுறாங்க. இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அந்த லாக்கரை பக்காவா ஓபன் பண்ணிடுறாங்க. லாண்ட்ரி எல்லாம் மேல இருந்து கீழே அனுப்புவாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல போட்டு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி தான் சதா சொல்லியிருப்பாரு. இவங்க ரெண்டு பேருமே போட்டு விட்டுறாங்க. அதை கலெக்ட் பண்றதுக்காக ஷில்பா கரெக்டா இந்த இடத்துக்கு வந்துடுறா. இப்ப மேல இருந்து அதுவும் விழுது. ஆனா விழுறது உடஞ்சி விழுது. என்ன உடஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஷில்பாவும் யோசிச்சுட்டு இருக்காங்க. சார் நீங்க சொன்ன மாதிரி உள்ள பவுடர்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது பவுடர் இல்லையா அப்படின்ற மாதிரி அவரும் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இத ஷில்பா பார்த்துட்டு இருக்கும் போதே ஆண்டனியோட ஆள் ஒருத்தர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்க கிட்ட சல இருக்கிறத பார்த்தோன்னா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இவர் இவங்களை அடிக்கலாம்னு நினைக்கிறதுக்குள்ள ஈரின் இந்த இடத்துக்கு வந்து அந்த நபரை அடிச்சிடுறாங்க. அக்கா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டது வேஸ்ட், யாரோ சலையை மாத்தி வச்சிட்டாங்க போல அப்படின்ற மாதிரிலாம் ஷில்பாவும் ஈரின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. மாணிக்கமும் ஆட்களும் பார்க்கிங் ஏரியால நின்னுட்டு இருக்காங்க. அந்த வழியா வந்த ஜாகிரும் இந்த விஷயத்த பார்த்துடுறாரு. உடனே சதாக்கு கால் பண்ணி சொல்லிட்டாரு, இவன் மதுரை கேங்ஸ்டரு, இங்க என்ன பண்றான்னு தெரியலன்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் கனெக்ட் பண்ணி சதாவும் என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாரு. ஃபேக்கான டிராஃபி லாக்கர்ல இருக்குன்னா உண்மையான டிராஃபி அந்த இடத்துல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். யாரோ ஒருத்தர் அவங்க கேங்லயே மாத்தி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சதா சொல்லிட்டாரு. இப்பதான் ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ஆண்டனி அந்த காம்படிஷன் பத்தி பேசினார் பாத்தீங்களா, அந்த சீனை தான் நமக்கு காட்டுறாங்க. இவர் மேல பேசிட்டு இருக்கும் போது ஒரு நபர் ஆக்டர்ஸ் கிட்ட பேசுறதுக்காக வராது. நீங்க என் படத்துல ஒர்க் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க கூப்பிட்டு இருந்தா நான் கண்டிப்பா ஒர்க் பண்ணிருப்பேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டாங்க. நான் உங்களை அப்ரோச் பண்றதுக்கு ட்ரை பண்ணேன், ஆண்டனி தான் அவங்க பண்றது இல்லைன்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது அப்படி சொன்னாரா அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா ஆண்டனியோட பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களை லான்ச் பண்றதுலாம் கிடையாது, கடைசி வரைக்கும் கீப் மாதிரி இவங்களை வச்சுக்கணும்ன்றது தான் பிளானா இருக்கும். இதை பத்திலாம் இந்த ஆக்டர்ஸ்க்கும் புரிய வந்துருது. நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப மாணிக்கத்துக்கு கால் பண்ணி என்ன வச்சு படம் பண்றீங்களான்னு கேக்குறாங்க. அவ்வளவு காசுலாம் என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டாரு. காசுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஒரு பிளான சொல்றாங்க. அதாவது டீல் பண்றதுக்காக மாணிக்கம் வராரு பாத்தீங்களா, அப்ப ஆண்டனி அடிச்சுட்டு அந்த பொருள்லாம் எடுத்துட்டு போற மாதிரி தான் பிளான் போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா தாசியோட ஆட்கள் மிரட்டிட்டு போனதுக்கு அப்புறம் ஆண்டனி இவர்கிட்ட டீலிங் வேணாம்னு சொல்லியிருப்பாரு. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி மாணிக்கம் இந்த ஆக்டர்ஸ் கிட்ட கேக்குறாரு. ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான் அந்த சலையை மாத்தி வச்சிடுறேன். அந்த காம்படிஷன் நடக்கிற அன்னைக்கு மொத்த ஆட்களோட வந்துருங்க, அங்க பாதுகாப்பு கம்மியா தான் இருக்கும், ஈஸியா சலையை தூக்கிட்டு போயிடுங்க. ஃபேக்கான சலையை தாசி கிட்ட தந்து இவன் மாட்டிப்பான், இவன் செத்துருவான், நான் ஆக்ட்ரஸா மாறிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷமா சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி தான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சதாவும் யோசிக்கிறாரு. நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, அந்த சலியை எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவ்வளவு கிரௌட் இருக்காங்க, அவங்களெல்லாம் மீறி நான் எப்படி எடுக்க முடியும், என்னால முடியாது அப்படின்ற மாதிரி ஈரின்னு சொல்றாங்க. நீ முடியாதுன்னு சொன்னா என்ன நடக்கும்ன்றத நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இவங்க ஹோட்டல்ல 20-30 பேர் இருக்காங்க. நான் ஒரு பட்டனை பிரஸ் பண்ணா போதும் இந்த ஹோட்டல்ல இருக்க எல்லாருமே செத்து போயிடுவாங்க, அதே மாதிரி வீட்டுல இருக்க உன்னோட பையனும் செத்து போயிடுவான் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுறாரு. இதனால இவங்க இருக்காங்கல்ல, சரி சார் நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஒரு பர்ஃபார்மன்ஸ் மாதிரி பிளான் பண்ணிருப்பாங்க. அந்த ஆக்டர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் ஆட்கள் கூட சேர்ந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் கீழ இருந்து ஆண்டனியும் கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப போலீஸ் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த இடத்துல சுத்தலாம் போட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் தாசியும் ஆட்களோட இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. ஈரினோ ஒரு ட்ராலியோட இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பேக்ரவுண்ட்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்கல்ல, அந்த கெட்டப்க்கு ஈரினோ மாறிடுறாங்க. இப்ப பொறுமையா அந்த டிராஃபி இருக்கிறதுக்கு பக்கத்துல வந்துடுறாங்க. இப்ப கரண்ட்டை கட் பண்ணு அப்படின்ற மாதிரி ஜாகிர் கிட்ட சொல்றாங்க. அவரும் கட் பண்ணிடுறாரு. அந்த கேப்ல இவங்களும் வேகமா மாத்தி வச்சிடுறாங்க. கரண்ட் வந்தோட இந்த ஆக்டர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த டிராஃபியை கவனிக்கிறாங்க. பார்த்தா உடஞ்சதை ஒட்ட வச்ச மாதிரி இருக்கு. கண்டிப்பா யாரோ மாத்திட்டாங்கன்னு இவங்களுக்கு புரிஞ்சிருது. இவங்க உடனே கீழே இருக்க மாணிக்கத்துக்கு கால் பண்றாங்க. மொத்த ஆட்களோட வா, ஏன்னா யாரோ மாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவரும் மொத்த ஆட்களோட அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. அதே சமயம் போலீஸுங்க இருக்காங்க பாத்தீங்களா, இந்த இடத்துல தாசியை சுத்து போட்டுறாங்க. தாசியை தான் இவங்க ரொம்ப வருஷமா தேடிட்டுலாம் இருக்காங்க. இப்ப மாத்தி மாத்தி எல்லாருமே இந்த இடத்துல கன்னெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க.
அதே சமயம் இந்த ஆக்ட்ரஸ் நம்மள சீட் பண்ணிருக்கா அப்படின்றது ஆண்டனிக்கு தெரிய வருது. என்னையே ஏமாத்திட்டல அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. நீ மட்டும் என்ன பண்ண அப்படின்ற மாதிரி இவங்களும் பதிலுக்கு கோவப்படுறாங்க. இப்ப மாத்தி மாத்தி எல்லாருமே கன்னை காமிச்சிட்டு இருக்காங்கல்ல. தாசி அப்பா என்ன சொல்றாருன்னா எதுனால உட்காந்து பேசி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்க இருக்கிறதுக்கு பக்கத்துல தான் ஈரன் இருக்காங்க. அப்படியே அந்த ட்ராலியை தள்ளிட்டு கிளம்பிடலான்னு பாக்குறாங்க. இவங்க பின்னாடி வந்துட்டு இருக்கும் போது தெரியாதனமா அங்க இருக்க மியூசிக் சிஸ்டத்தை இவங்க ஆன் பண்ணி விட்டுறாங்க. அந்த சவுண்ட் கேட்டு பயத்துல எல்லாருமே மாத்தி மாத்தி ஷூட் பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல பெரிய கன் ஃபைட்டே நடக்குது. இந்த கன் ஃபைட்ல நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. ஈரனும் புல்லட் படாம தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்க செல வச்சிருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருது. இவளையும் ஷூட் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் ஈரனை ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. எல்லாமே லைவ்ல ஓடிச்சுல, இந்த மாதிரி அட்டாக் நடக்குது அப்படின்ற மாதிரி நியூஸ்ல சொல்றாங்க. இதை பாக்குற ஹஸ்பண்ட் ஷாக் ஆயிடுறாரு. ஒய்ஃப் கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி ஒய்ஃபுக்கு கால் பண்றாரு. இததான் ஸ்டார்டிங்ல நமக்கு காமிச்சிருப்பாங்க. அந்த அட்டாக்ல தாசியும் ஆட்களும் மட்டும் தான் மிஞ்சிருக்காங்க. ஈரனை போட்டு தள்ளிடலாம் நினைக்கிறாரு. அப்பன்னு பார்த்து ஈரன் தடவி கொடுத்த நாய் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்து தாசி அட்டாக் பண்ணுது. இதுதான் கேப்ன்ற மாதிரி தாசி கண்ணை புடிங்கிடுறாங்க. தாசியோட ஆட்கள் எல்லாம் ஷூட் பண்ணி இவங்க ஆட்களை காப்பாத்திக்கிறாங்க. இவங்க 3 பேருக்குமே எதுவுமே ஆகல. ஜாகிரோட கார்ல ஏறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. ஆனா ஜாகிர் இருக்காரு பாத்தீங்களா, கன் எடுத்து இவங்களை மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவங்களே கேக்குறாங்க. சாரிக்கா, அவர் தான் உங்க கதையை முடிக்க சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி இவனும் ஷூட் பண்றதுக்காக வரான். இவங்களும் பயந்த மாதிரி முகத்தெல்லாம் வைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து ஜாகிரை யாரோ ஷூட் பண்ணிடுறாங்க. யாருன்னு இவங்க திரும்பி பார்த்தா அந்த இடத்துல தாசி தான் வந்திருக்காரு. உங்களை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் திரும்ப திரும்ப ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஈரின் தான் கார் ஓட்டணும்ன்ற நிலைமை வருது. ஈரின் கண்டிப்பா ஒரு நாள் நல்லா ஓட்டுவான்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஆனா இப்பயும் வண்டியை ஓட்ட தெரியாம பயங்கரமா சொதப்பிட்டு இருக்காங்க. இப்போ ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு வந்து வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ள இவர் இருக்காரு பாத்தீங்களா, வண்டியில எகிரி குதிச்சிடுறாரு. இப்ப கன்னால இவங்களை ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. அதுக்குள்ள இவங்க வைப்பர் ஆன் பண்ணிடுறாங்க. அது படுறதுனால கன்னு கீழே போயிருது. இவரும் கோவப்பட்டு அந்த கிளாஸை உடச்சிட்டு இவங்களை அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா இங்க இருக்க ஷில்பா இருக்காங்கல்ல, இவரோட கையை பிடிச்சுக்கிறாங்க. நல்லா பிடிச்சுக்கோ ஷில்பா, நான் சொல்லும் போது விடுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப செம்ம வேகமா போனவங்க சடன் பிரேக் பிடிக்கிறாங்க. இப்ப விடுன்னு சொல்றாங்க. ஷில்பா விட்டதுல இவர் பறந்து போய் கீழே விழுந்துடுறாரு. இவங்க 3 பேருமே சேஃபா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 3 பேருமே சேர்ந்து வரதை பார்த்து சதா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இப்ப ஈரன் என்ன சொல்றாங்கன்னா, ஜாகிரை காப்பாத்த முடியல, நாங்க மட்டும் தான் தப்பிச்சோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அது கிடைச்சிருச்சுல அப்படின்னு கேக்குறாரு. கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப அவரும் எங்கன்னு கேக்குறாரு. இவங்க அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. இவருக்கு எதிர தெனாவுட்டா உட்காடுறாங்க. கால் மேலாம் காலை போடுறாங்க. என்ன இவன் நடவடிக்கை தெனாவுட்டா இருக்கேன்னு யோசிக்கிறாரு. பாபு சாருக்கு பூரி எடுத்துருவா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப பாபு இருக்காரு பாத்தீங்களா, சதாக்கு பூரி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. உங்களை பத்தி போலீஸ் கிட்ட தெளிவா சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ப்ரூஃப் வேணுமே அப்படின்ற மாதிரி இவரும் கிண்டலா கேக்குறாரு. ப்ரூஃப் தானே என்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப போலீஸ்லாம் மொத்தமா இந்த இடத்துக்கு வந்து சதாவை லாக் பண்றாங்க. பையனுக்கு கொடுத்துருங்கன்னு ஒரு காரை குத்துட்டு போனாங்கல்ல, அதுக்குள்ளதான் ஒரு மைக்கை செட் பண்ணிருப்பாங்க. அந்த மைக்கு மூலியமா தான் இவர் மாட்டிருக்காரு. இப்போ கூட ஒரு பட்டனை பிரஸ் பண்ணா போது அப்படின்ற மாதிரி பட்டனை பிரஸ் பண்றாரு. ஆனா அந்த இடத்துல எதுவுமே நடக்காம தான் இருக்கு. நடக்காது சார், ஏன்னா இதெல்லாம் நாங்க ஆல்ரெடி கட் பண்ணிட்டோம். நீங்க இவ்வளவு யோசிக்கிறீங்கன்னா நாங்க யோசிக்க மாட்டோமா அப்படின்ற மாதிரி ஈரன் கேக்குறாங்க. இங்க இருக்க பாபு வச்சு சில விஷயத்தெல்லாம் இவங்க பண்ணிருப்பாங்க. ஈரன் அந்த சிலையை போலீஸ் கிட்ட தந்துருவாங்க. அதே மாதிரி போலீஸ் இப்ப சதாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. ஈரன் காயத்துக்கு மருந்தெல்லாம் போட்டு வீட்டுல உட்காந்து இருக்காங்க. இவங்களுக்கு காயம் பட்டிருக்கிறது தெரிஞ்ச ஹஸ்பண்ட் வேகமா வந்துடுறாரு. சாரிங்கன்ற மாதிரி இவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹஸ்பண்ட் இருக்காருல, நீ சாரி கேட்க தேவையில்ல, நான் தான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், நீ பண்ணிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க 2 பேருமே சந்தோஷமா கட்டி பூச்சுக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஈரன் ஒரு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்காங்கல்ல, அதனால தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் பார்ட்டி மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. இப்ப எல்லாருமே ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த இடத்துக்கு விக்ரம் வராரு. விக்ரம பாக்குற இவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நான் உங்களோட ஃபேன்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஷில்பா சமையல் செஞ்சிருந்தாலும் நீங்க சொல்லி தான் சமைச்சான்றது எனக்கு நல்லா தெரியும். செம்ம டேஸ்டா இருந்தது. நீங்க என் கூட சேர்ந்து வேலை பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி செக்கை இவங்க கிட்ட நீட்டுறாரு. இவங்களும் யோசிச்சு சொல்றேன் அப்படின்ற மாதிரி வாங்கிக்கிறாங்க. இப்ப கைலாஷ் அப்படின்ற ஒரு ஆபீசர் உங்களுக்கு கால் பண்ணி பேசுறாரு. அந்த தாசியை நாங்க பிடிக்கிறதுக்கு பல வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். எங்களால முடியல, நீங்க தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கீங்க. அதனால நீங்க எங்களோட ஏஜென்சில சேரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க எந்த முடிவுமே சொல்லாம என்ன பண்றதுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இது இன்னும் முடியல, பாமா கலாபம் 3ல தொடரும் அப்படின்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.